1959ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வெளியாகி வெற்றி வாகை சூடிய படம் கல்யாண பரிசு. இந்த படத்தில் முதலில் சரோஜா தேவிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சாவித்திரி நடிப்பதாக இருந்தது. அதற்கடுத்து நடிகை விஜயலட்சுமிக்கு அழைத்து பேசினார் இயக்குனர் ஸ்ரீதர். அவர் சம்பளம் அதிகம் கேட்டதால் அவரையும் அந்த படத்திலிருந்து நீக்கிவிட்டு சரோஜா தேவியை வசந்தி என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது ஜெமினி கணேசனுக்கு சரோஜா தேவி மீது ஒரு ஜொல்லு இருந்தது. எப்படியாவது சரோஜா தேவியிடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழக வேண்டும், பேச வேண்டும், அவரிடம் ஏதாவது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் ஜெமினி கணேசன். அதனால் படப்பிடிப்பில் சரோஜா தேவியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன். ருத்ரம்மா தன் மகளை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்து கொண்டிருந்தார். சரோஜா தேவிக்கும் ஜெமினி கணேசனுக்கும் காதல் காட்சிகள்லாம் அவ்வளோ தத்துரூபமாக வந்திருக்கும். அந்த காட்சிகளுக்கெல்லாம் ஜெமினி கணேசன் இயல்பிலேயே சரோஜா தேவி மீது வைத்திருந்த அன்புதான் காரணம் என்று பத்திரிகைகள் எழுதியது. இருவரை பற்றி கிசுகிசுகள் கூட அப்பொழுது குண்டூசி பத்திரிகையில் வெளிவந்தது. சரோஜா தேவி இந்த படத்தில் தமிழ் பேச மிகவும் தடுமாறினார். இயக்குனர் ஸ்ரீதர் பல இடங்களில் சரோஜா தேவியை திட்டி தீர்த்தார். உனக்கு தமிழே வராது, நீ எதற்கு நடிக்க வந்தாய் என்றெல்லாம் கேட்டார். சரோஜா தேவி கண்ணீர் விட்ட காலமெல்லாம் உண்டு. அதெல்லாம் பொறுத்து கொண்டு நடித்தார். தெலுங்கில் அவர் நடித்த பொழுது அவரது அம்மாவுக்கும் இயக்குனர் ஸ்ரீதரின் உதவியாளர் கோபுவுக்கும் சண்டை வந்து கோபு ருத்ரம்மாவிடம் சண்டை போட அந்த விஷயம் இயக்குனர் ஸ்ரீதருக்கு போக அவர் ருத்ரம்மாவை அழைத்து உன் மகள் நடித்தால் நான் இந்த படத்தை இயக்க மாட்டேன் என்று படத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அதன் பிறகு தயாரிப்பாளர்கள் சமரசம் செய்து வைத்து அந்த படத்தை வெளியிட்டார்கள். அந்த படம் வெற்றி வாகை சூடியது. இப்படி சரோஜா தேவிக்கும் இயக்குனர் ஸ்ரீதருக்கும் முட்டல் மோதல்கள் அந்த படத்தில் நிறைய இருந்தது. படம் வெளியாகி வெற்றியாடி அடைந்த பின்னால் சரோஜா தேவி இயக்குனர் ஸ்ரீதர் திட்டியதையெல்லாம் மறந்துவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார். இயக்குனர் ஸ்ரீதர் எப்பொழுதுமே தொழிலில் மிகவும் நேர்மையாகவும் பக்தியாக இருப்பவர்.